வெல்கம் டு ஆல். இது ஒன்னினால் நான் உங்கள் ஏஜே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா, உமன்ஸ் ஐபிஎல் டபிள்யூபிஓட ஒரு தேர்ட் மேட்ச் அந்த ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம தேர்ட் மேட்ச்சில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் ஜெயின்ஸும் யூபி உமன்ஸும் வந்து மோத போகிறாங்க. இதோட ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுக்கு வந்து சும்மா தோராயமாக ஒரு ப்ரிவ்யூ கொடுத்துருப்போம். அதில் சொல்லியிருப்போம் நம்ம வந்து அந்த 2 மேட்ச்சில் செகண்ட் மேட்ச்சில் வந்து என்னென்னா, எல்லாருமே ஹை குவாலிட்டி பிளேயர் அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து ட்ரீம் டீம் வர மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அதிக பர்சன்டேஜில் உள்ளவங்க அதிகமாக வருது இருக்குது. அந்தமாரி அமையும் ட்ரீம் டீமு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், இப்போது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு டீம் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 11ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, போன மேட்ச் நடந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா, பெத்மோனி, லாரா வால்வர்ட், டி ஹேமலதா, அலிசா கார்ட்னர், டேரன் டார்டின், ஷைக் ஹச்டவுல், டி கன்வர், எஸ் சட்கர், பி மிஸ்ரா, கே கௌதம். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே போன மேட்சோட ப்ராப்பர் 11 ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்க இந்த டீம். யூபி உமனை பொறுத்தவரை இன்னும் விளாட்ல. இதில் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமேரி அட்டப்பட்டு, தாலியா மெக்கராத்து, ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கேபி நகர், அதுக்கப்புறம் ஜி ஹாரிஸ் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். யூ சத்ரி, விக்கெட் கீப்பர் அசிசுல் அவங்க யூஸ் பண்ணுறது, டி சர்மா, லேனா கிங். ஸோ இவங்களோட 11ல் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோராயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி எஸ் தாகூர். ஓகேங்களா? எஸ் தாகூர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் ஜெயின்ஸு வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த டீம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, பவுலிங் சப்போர்ட்டில் நல்லாவும் இருக்குது. ஸோ அதை பற்றி இல்லை, நம்ம ப்ரிடிக்ஷன் படி குஜராத் ஜெயின்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க. 1 வின்ல நோட் பண்ணிக்கிங்க. குஜராத் ஜெயின்ஸு வின் பண்ணுறாங்க மேட்ச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அப்படி தான் வந்து டீம் கொடுத்தாகணும். இன்னும் சொல்ல போகணுன்னா, உங்களுக்கு கிளியரான ஒரு ப்ரிடிக்ஷன் வேணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 5 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிளியராக நம்ம எடுத்து சொல்லுவோம் இல்லையா, எந்தெந்த பிளேயர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வென்யூ ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே நடந்த வென்யூ தான். பிசிஏ ஸ்டேடியம் வடோரா, அதே ஸ்டேடியத்தில் தான் அந்த மேட்ச் ப்ளே ஆகுது. இந்த நம்ம சொல்லியிருந்தோம் 130லேருந்து 120க்குள்ளே வரும்னு பார்த்தோம். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக 201 கேர்ள்ஸ் காமிச்சிட்டாங்க நாங்கள் யாருன்னு. அதனால் இந்த மேட்ச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வரையும் 150 to 140க்குள்ளே ஸ்கோர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பர்டிகுலராக பவுலிங் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் சைடு ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட்டில் இந்த ரெண்டுமே வந்து நல்லாவே இருக்குது. குஜராத் ஜெயின்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வெற்றியோடு வராங்க. செகண்ட் மேட்ச்சும் வின்னிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. செகண்ட் மேட்ச்சு வின்னிங் ஆகுறாங்க அப்படின்னா செமேரி அட்டப்பட்டு உள்ற வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க இதெல்லாம். பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் ஜெயின்ஸ் வந்து யூபி உமன்ஸ் கூட 3 ஹெடர்ஸ் 3 தடவை வந்து வின் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி குஜராத் ஜெயின்ஸ் சைடு தான் நம்ம டீம் போட போகிறோம். இன்னும் எக்ஸ்பிளைனான கிளியர் கட்டான வீடியோ வந்து வரும், அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்க. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்துக்குங்க. இன்னும் சொல்ல போனால் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதாங்க நம்ம ப்ரெடிக்ஷனு. இதுவரையும் உள்ளதாக ஒரு எடுக்க முடியும் நம்மளால்.
ஃபைனலாக ஒரு டெமோ டீம் கொடுக்குறேன். நம்மளோட டெமோ டீம் அப்படி தான் இருக்கும், பார்த்துங்க. நம்மளோட டெமோ டீம் பெத் மோனி, ஜி ஹாரிஸ், லோரா வால்வர்ட், கேபி நேரவ், சமரி அட்டப்பட்டு, டேரன் டாட்டின், டி சர்மா, டாலியா மெக்ராத், அலிசியா கார்னர், அலேனா கிங், டி கான்வர். இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட கரண்ட்டான பிக்கு. பிளேயிங் லெவனில் நான் ஒரு பிளேயிங் லெவன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுபடி இருந்தால் இவங்க தான் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்க, தேங்க்யூ.